சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு நீங்க அதிமுக கூட்டணிக்கு பிரச்சாரத்துக்கு செல்வீங்களா? நான் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில நீங்க தான் கேக்குறீங்க, நீங்க பிரச்சாரத்திற்கு செல்வீர்களா? 26 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க பிரச்சாரத்துக்கு செல்வீர்களான்னு கேக்குறீங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னா, ஒரு தொலைக்காட்சியில அவங்க தமிழ் புரியுதா இல்ல புரிந்தும் புரியாத மாதிரி நடிச்சு எழுதுறாங்கன்னா அதை காமிக்கிறாங்கன்னு கேட்கல. இல்லங்க, நாங்க எதுவுமே சொல்லலைங்க. நாங்க சொல்றது 26 தேர்தல் நேரம், அந்த நேரத்துல நீங்க எல்லாத்தையும் பார்க்க தான் போறீங்க. அந்த நேரத்துல சிதம்பரத்துக்கு வருவா, அப்ப நம்ம பேசிக்குவோம். நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ள எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு திமுகவை வீழ்த்துவதற்கு மும்முரமாக தேர்தல் நேரத்திலே பணி செய்வோம். பாரதிய ஜனதா கட்சி 2019 அவங்க பாஜக கூட்டணியில இருந்தாங்க, 21 அவங்க கூட்டணியில இருந்தாங்க. கரெக்டா? அதுக்கு முன்னாடி 98 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில பாமக முதல்ல பாராளுமன்ற தேர்தலையும் நின்றாங்க. 99 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலையும் பாஜக கூட்டணியில தான் பாமக இருந்தாங்க. புதுசா இருந்த மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேர்தல் நேரத்துல உங்களுக்கே தெரிய வரும். அதான் சார், 9 மாதத்துல உங்களுக்கு தெரிய வரும் எங்களுக்கு. அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு 4 நாள் கெட்டு வருதுன்னு நீங்களே சொல்றீங்க. இங்க சின்ன பெண் குழந்தைகள்ல இருந்து வயது மூதாட்டிகள் வரை இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. டெய்லி தொலைக்காட்சியா இருக்கட்டும், பத்திரிகைகளை பார்த்தா கற்பழிப்பு, கொலைகள், எங்கு பார்த்தாலும் போதை மருந்து வியாபாரம். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. இன்றைக்கு விவசாயிகள் முதற்கொண்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக சாலையில் போராடுகிறார்கள். இவர்கள் எத்தனை பெரிய கூட்டணியாக இருந்தாலும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை வீழ்த்த போவது உறுதி. அவர்கள் உறுதியாக எங்களது கூட்டணிக்கு வெற்றியை தருவார்கள்.